ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு SKM ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராஜெக்ட், நாளைக்கு வரப்போகிற விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகருக்கு அழகான ஒரு சிம்மாசனம். இதான் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது ஒரு பழைய கார்ட்போர்ட் பாக்ஸில் செஞ்சதுங்க. இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு அட்டையில் இந்த மாதிரி பா ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இதோட அளவு பார்த்திங்கன்னா, இந்த அட்டை பெட்டியோட பேக் சைடு இந்த மாதிரி 2 சைடும் ஒட்டுற மாதிரி இருக்கணுங்க. 2 எண்ட்லேயும் ஒட்டுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு அட்டையில் பா ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை கலர் பேப்பர்ஸால் டெக்கரேட் பண்ணலாம். எல்லா சைட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் ஆஃப் அட்டையில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் அழகாக ஒட்ட வரும். எல்லா சைடும் அதில் கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். அந்த பா ஷேப் அட்டையிலையும் இந்த பாக்ஸ்லேயும் நம்ம எல்லா சைடும் நமக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கலாம். இப்போ பேக் சைடு தவிர பாக்கி எல்லா பக்கமும் ஒட்டியாச்சு. அதே மாதிரி இந்த அட்டையிலையும் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது இந்த சிம்மாசனத்தில் 2 சைடும் தலகாணி மாதிரி நம்ம ரெடி பண்ணோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சின்னதாக அளவு கட் பண்ணி, அந்த பாக்ஸோட அளவு கட் பண்ணி ரோல் பண்ணி வச்சுருக்கேன். ரோல் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கேன். இதில் மேலே கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். நல்லா டைட்டாக உருட்டி செலோ டேப் ஒட்டிடுங்க. கம் கூட போட்டு ஒட்டிக்கலாம் நீங்கள் இதில். இப்போ இந்த சைடில் கோல்டு கலர் பேப்பரை வச்சு ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு சைடில் மட்டும் ஒட்டினா போதும். ஒரு சைடு உங்களுக்கு பேக் சைடு போயிடும். அதனால் ஒரு சைடு மட்டும் நீங்கள் ஒரு கோல்டு கலர் பேப்பர் ரவுண்டாக கட் பண்ணி அதை அப்படியே ஒட்டி விட்டுருங்க. அடுத்து இந்த கீழே தொங்குற கொஞ்சம் ரெடி பண்ணோம். அதுக்கு உள்ளன் நூல் இந்த மாதிரி கையில் சுற்றிட்டு கட் பண்ணிக்கோங்க ரவுண்டாக. இதில் சென்டரில் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் உள் எடுத்து சென்டரில் விட்டுருங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுட்டு 2 பக்கமும் ஆப்போசிட் சைடில் 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. ரெண்டு சைடு இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக கையில் வச்சு உருட்டிக்கோங்க. உருட்டி லைட்டாக அப்படியே பிரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பால், சின்ன குட்டி பால் மாதிரி இந்த உள்ள நூல் ரெடி ஆயிரும். இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இதே மாதிரி 2 செஞ்சுக்கோங்க. நடுவில் கொஞ்சம் பாசி கோத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நூலில். இப்போ ரெடி பண்ணியாச்சு. இதை இது நடுவில் ஒட்டிடலாம். இப்போ 2 சைடும் இந்த தலகாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ஒட்டிக்கலாம் பெட்டியில். சென்டரில் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ரவுண்ட் பேப்பர், சில்வர் பேப்பர் எடுத்து கம் தடவி நடுவில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அது சுற்றி பியர்ல்ஸ் ஒட்ட வைக்கணும். அட்ராக்டிவாக நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நம்ம அதை டிசைன் பண்ணிக்கலாங்க. பியர்ல்ஸ், ஸ்டோன்ஸ், கலர் பேப்பர்ஸ் நீங்கள் எது வேணாலும் இதில் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கீழே அழகாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன கோல்டு பேப்பர், ஸ்ட்ரிப் ஆஃப் கோல்டு பேப்பர் எடுத்து அதையும் கீழே ஒட்டிக்கிறேன். ப்ளைனாக இல்லாமல் கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் உங்களுக்கு இது. ஸோ இப்போ நம்ம கீழே உட்கார சிம்மாசனம் ரெடி பண்ணியாச்சு. பேக் ட்ராப் ரெடி பண்ணோம். அடுத்தது பேக் ட்ராப்பை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பழைய கல்யாண பத்திரிக்கையிலேருந்து இந்த பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பின்னாடி கிஃப்ட் ரேப் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த பேப்பரை வச்சு ஒட்டிக்கலாம். இப்போ ரெடி பண்ணியாச்சு, ஒட்டியாச்சு. இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா பா ஷேப்பில், அந்த அட்டையை ஒட்டிக்கிறோம். எல்லா சைடும் அட்டையை ஒட்டிக்கலாம். இப்போ அந்த அட்டை மேலே நம்ம கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பூ ரெடி பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. பேப்பரை மடிச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு ஒரு ஃப்ளார் மாதிரி ரெடி ஆயிரும் அந்த கலர் பேப்பர்.
இந்த மாதிரி பூ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பூ, எல்லோ கலரில் ஒரு 3, அப்புறம் கொஞ்சம் லீவ்ஸ், இதெல்லாம் பேப்பரில் கலர் பேப்பரில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒட்டிக்கலாம். அதில் லேசாக கம் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இதெல்லாம் உங்களோட ஆப்ஷன் தாங்க. உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா பக்கமும் நீங்கள் ஃப்ளார்ஸ் ஒவ்வொரு ஃப்ளார்ஸாக வச்சு ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து நம்ம பெட்டியோடு ஒட்டிடுவோம், அதனால் கொஞ்சம் மேலே வரைக்கும் நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்கன்னா போதும். ஒரு சின்ன எல்லோ பீஸ் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. இப்போது இந்த கீழே உள்ள இந்த பாக்ஸை இதில் ஓட்ட போகிறாங்க. ஸோ இதில் க்ளூகன் அப்ளை பண்ணிக்கிறேன். பாக்ஸில் பேக் சைடில் அப்ளை பண்ணிட்டு இந்த பின்னாடி உள்ள பேக் ட்ராப்பை அதோட இணைச்சிட்டிங்கன்னா அவ்வளோதான். அழகான சிம்மாசனம் உங்கள் வீட்டு விநாயகருக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு 1 ஹவர்லேயே நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் செஞ்சிடலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு விநாயகரை இந்த சிம்மாசனத்தில் உட்கார வச்சு அலங்கரிங்க. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட்ஸை உடனே பெறுங்க. தேங்க்யூ.